ராகவேந்திரருடைய மகிமைகளை பற்றி கேள்விப்பட்டு பலரும் பல ஊர்கள்ல இருந்தும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஒருத்தரை பற்றி பல பேர் புகழ்ந்து பேசினா அதுக்கு மாறா சிலர் நினைக்கிறதும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிறதானே. அது மாதிரி அவரை பார்க்க நிறைய பேர் வந்தாலும் அதில் 3 பிராமணர்கள் கும்பகோணத்தை நோக்கி வந்தாங்க. அவங்க 3 பேருமே அவரோட மகிமைகளை சந்தேகம் கொண்டவங்க. வர்ற வழியிலேயே அவங்க 3 பேரும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டாங்க. அதாவது அடுத்தவர் மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளபடியே தன்னோட யோக சக்தியினால ராகவேந்திர சொல்றாரு அப்படின்னா இப்போ நாம நினைக்கிறதும் அவர் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் நாம எல்லைக்குள்ளே இப்ப போகல, இப்ப நம்ம 3 பேரும் மனசுல நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுக்குவோம், அதை ராகவேந்திர தெரிஞ்சுட்டு சொல்றாரா அப்படிங்கறத சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்போ என்ன நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஏதாவது இனிப்பு பண்டங்களை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு 3வது ஆளு சொல்லவும் சரிதான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிப்பு பண்டங்களை நினைவுல வச்சுக்கலாம். அதை ராகவேந்திர உண்மையிலே சக்தி வாய்ந்தவரா இருந்தாருன்னா கண்டிப்பா சொல்லணும். மத்தியானம் சாப்பாட்டுல மடத்துல அந்த இனிப்பு பண்டத்தையே வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சதுமே காவிரிக்கு போய் குளிக்கிறதுக்காக காவிரியில இறங்குறாங்க. அங்க ராகவேந்திர சிஷ்யர் ஒருத்தர் காவிரி கரையை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் கைகள்ல ராகவேந்திரர் அணிஞ்சிருக்கிற துணி ஒண்ணு அவருக்கு கையில இருக்கு. இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே குளிங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, நீங்க குளிச்சுட்டு வந்ததும் மூலராமர் பூஜையும் பார்த்துட்டு சாப்பிடவும் வாங்க, நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இனிப்பு வகைகள் உங்களுக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் 3 பேருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஊர் எல்லையில தான் நினைச்சிட்டு இருந்தோம், இவர் யாரு, இவரே சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த சிஷ்யர் ராகவேந்தருடைய துணியை கல்லுல வச்சுட்டு இவங்க 3 பேரும் திரும்பி பாக்குறாரு. அப்போ அந்த 3 பேரும் கேக்குறாங்க, நாங்க கேக்குறோம் தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க மனசுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னதும், நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேட்டதும் இந்த 3 பேர் சொல்றாங்க, நீங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்க, அங்க வந்ததும் உங்களுக்கு தேவைப்படுற உணவெல்லாம் தயாராயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி தான் கேட்கிறோம் அப்படின்னதும், எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாதே அப்படின்ட்டு, நான் எதுவும் சொல்லலையே, பாருங்க உங்க கூட பேசிட்டு இருந்ததுல சாமியோட துணி எடுத்துட்டு இருந்தது கூட நான் துவைக்காம கல்லு மேலேயே வச்சுட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த துணி எடுக்கிறாரு. எடுத்து காவிரி தண்ணியில அதை அலசிட்டு இருக்கிறவரு திரும்பவும் அதை புழிஞ்சுக்கிட்டே சொல்லாரு, நீங்க இன்னுமா இங்க நின்றுட்டு இருக்கீங்க, ஸ்ரீமடத்துக்கு இன்னும் போகல, நீங்க விரும்பின இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் கண்டிப்பா தயாரா இருக்கும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு இவங்க பதில கூட காத்திருக்காம அவரு துணி துவைச்சு எடுத்துட்டு போயிடுறாரு. அப்போதான் அந்த 3 பேருக்குமே புரியுது, ராகவேந்திரர் அணிஞ்சிருக்கிற துணியை கைகள்ல வச்சிருக்கிற நேரம் மத்தவங்க மனசு என்ன நினைக்கிறாங்கிறத அவரோட சிஷ்யராலேயே சொல்ல முடியுது. அந்த துணியை கல்லுல வச்சதும் அவருக்கு நம்ம என்ன பேசுறோங்கிறது புரியல, ஆனா திரும்ப கையில எடுத்ததுமே அவருக்கு நம்ம மனசுல இருக்கிறது என்னங்கிறது புரியுது. ராகவேந்தருடைய துணியை கைகள்ல வச்சிருக்க சிஷ்யருக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அவர் கண்டிப்பா சக்தி வாய்ந்தவரா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. மூலராமர் பூஜை ரொம்ப சிறப்பான முறையில நடக்குது. இவங்களும் அதுல கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு ராகவேந்திரர் எல்லாரையுமே பார்க்க வர்றது வழக்கம். அதே மாதிரி இவங்க பக்கம் இவங்களை பாக்குறாரு, என்ன உங்க சந்தேகம் தீர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பார்க்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேலு சாப்பாடும் போடுறாங்க. அங்க அந்த 3 பேரும் என்ன இனிப்பு பலகாரத்தை மனசு நினைச்சிருந்தாங்களோ அந்த இனிப்பு பலகாரமே அங்க பரிமாறப்பட்டிருக்கு. அப்போ ராகவேந்திரர் இவங்க பக்கத்துல இப்போ உங்களுக்கு திருப்தி தானே, நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் இங்க கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்டதும் அந்த 3 பேருமே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. நாங்க செஞ்ச தவிர மன்னிச்சிருங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ உங்க சர்வ சித்திகளும் சித்திக்கும் அப்படின்னு ஆசை கூறிட்டு, நான் சமாதி நிலை அடைஞ்சதும் இந்த பிருந்தாவனத்தை பூஜிக்கிற பொறுப்பை உங்க 3 பேரோட பரம்பரைக்கே கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இனிப்பு பலகாரங்களை இன்னைக்கு விரும்பி ஏத்துக்கிட்டீங்களோ அதையே தினமும் நைவேத்தியமாவும் வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுபடிதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு மூலமா ராகவேந்தருடைய சிஷ்யர்களுக்கே கூட எவ்வளவு மகிமை இருக்கு அப்படிங்கறதையும் அவர் அணிஞ்சிருந்த துணிக்கு இருந்த மகிமையை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ராகவேந்திரர் அவங்களுடைய விருப்பங்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தாரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியும். ராகவேந்திரர் அணிஞ்சிருந்த துணிக்குரிய மகிமை இந்த எபிசோட்ல பார்த்தோம். அவர் கைகளால கொடுக்கப்பட்ட மண்ணுக்கு இருந்த மகிமையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.